அந்த மாணவர்களால் கல்வியை இயல்பாக தொடர முடிகிறது. தங்கள் ஆற்றலை நிரூபித்து போராடி அந்த இடத்தை பிடித்த மாணவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் உயிரிழக்க நேரிடுகிறது என்றால் பிரச்சனை அந்த மாணவர்களிடமா? சாதி பாகுபாடு இருக்குது, மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இருக்குது. இது களையப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இது குற்றம் என்று சட்டம் வரையறுத்திருக்கிறது. இந்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு. தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்கிறார்கள். இதை எப்படி அனுமதிக்கிறீங்க என்று கேட்பது கடமை. பிஜேபி எதிர்ப்புங்கிறது வெறுமனே தேர்தலில் கூட்டணி வச்சு கூட்டணி கட்சி கூட்டி வாங்க முடியுமாங்கிற பிரச்சனையா? ரோஹித் வெமுலாக்கள் சாக வேண்டும் என்னும் கருப்பொருளோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்க கூட்டத்தின் தலைமையேற்று அமர்ந்திருக்கிற தோழர் மணியரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கிற மிகப்பெரிய செயல்பாட்டாளர், நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மூத்தவர், என்னை போன்றவர்கள் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த களத்திற்கு வந்த போது அவரோடு பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மக்கள் கல்வி கூட்டியக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஐயா சிவக்குமார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவரணி துணை செயலாளர் தோழர் தமிழ்கா அமுதரசன் அவர்களே, சாதி பாகுபாட்டால் பாதிக்கப்பட்ட மாணவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தை சார்ந்த தோழர் புஷ்பராஜ் அவர்களே, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் அன்பு அவர்களே, இந்த நிகழ்வில் திரளாக பங்கேற்றிருக்கிற மாணவ செல்வங்களே, தோழர்களே, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு எதிர்நிலையில் நிற்கக்கூடிய கட்சிகளாலும் கூட்டணியாலும் ஒருங்கிணைக்கப்பட்டு வீதிகள் தோறும் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய தலைப்பு இந்த தலைப்பு. பாஜக தனக்கான அரசியலை செய்வதற்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஊதி பெரிதாக்கி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக அதை சந்திக்கு இழுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத விஷயங்களை கூட அவர்கள் எப்படி பேசுபொருள் ஆக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் கூட திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் என்று ஒன்று இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பாஜக சொல்லக்கூடிய அந்த குரலை அதற்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தை சார்ந்த ஒரே ஒரு இந்து கூட சொன்னது கிடையாது. அப்படி நாம் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் பாபர் மசூதியை போல 1000 தர்காக்களை, பள்ளிவாசல்களை இடித்து அகற்ற வேண்டும் என்று அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்திருந்த திட்டத்தில் திருப்பரங்குன்றம் இருக்கிறது. அது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கான வாய்ப்புக்காக, அதற்கான சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள் என்பது இப்போது நமக்கு தெரிகிறது. அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி ஏதோ காலங்காலமாக அந்த தர்காவுக்கு அருகில்தான் தீபம் ஏற்றப்பட்டது வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை இந்த முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கெடுத்து விட்டார் என்பது போல ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்துக்களின் உணர்வை இவர் புண்படுத்தி விட்டார் என்று ஒரு விவாதத்தை உருவாக்கி உடனே நீதிமன்றத்தின் வழியாகவே அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்று அதை அரசை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்து
அரசு அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் எனக்கு பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட பாதுகாவலர்களை அனுப்பியாவது நான் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நீதிபதியவே சொல்ல வைத்து, எப்பப்பா, உடனே அடுத்த நாட்களில் ஊடகங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றாத அரசு அப்படின்னு தலைப்பு போடுறாங்க செய்தியை. அங்க வழக்கமா தீபம் ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நடந்துருச்சு விஷயம். ஆனால் அதை எப்படி அவர்கள் இல்லாத ஒன்றை கூட எப்படி அவர்களால் மிக வெற்றிகரமாக மிக லாபகமாக இருப்பது போல் காட்ட முடிகிறது? இருப்பது போல் அல்ல, இருப்பதாகவே காட்ட முடிகிறது. இது ஒரு பக்கம். அப்ப எதிரிகள், நம்முடைய பகைவர்கள், கொள்கை பகைவர்கள் எவ்வளவு முனைப்போடும் எவ்வளவு செயல் திறனோடும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. இது மாதிரி 1000 சான்றுகளை சொல்ல முடியும். ஆனால் இந்த பக்கம் பாருங்க, பாஜகவின் ஆட்சியில் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் என்று அவர்கள் கிளைம் பண்ணக்கூடிய, அவர்கள் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியில் பல்கலைக்கழகங்களில் சாதி பாகுபாடு, கல்வி வளாகங்களில் சாதி பாகுபாடு, அந்த சாதி பாகுபாடை களைய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடி போராடி நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே ஆமா இப்படி ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது, ஏன்னா சட்டமே சொல்லுது இல்ல பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டம் உறுதி செய்கிறது, சட்டம் அந்த வாய்ப்பை வழங்குகிறது. பாகுபாடே கூடாது, பாகுபாடே கூடாது என்பது வழிகாட்டும் நெறிமுறை அல்ல, பாகுபாடே கூடாது என்பது அறிவுரை அல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பாகுபாடு கூடாது, அது ஒரு வழிகாட்டும் நெறிமுறையா? பாகுபாடு கூடாது, அது ஒரு அறிவுரையா? பாகுபாடு கூடாது ஒரு நீதி கதையா? என்னது? பாகுபாடு கூடாது, பாகுபாடு காட்டினால் கிரைம், குற்றம், பாகுபாடு காட்டினால் குற்றம், சட்டப்படி குற்றம், குற்றத்திற்கு தண்டனை உண்டு, அதுதானே? அப்போ பாகுபாடு கூடாது, பாகுபாடு காட்டினால் அது குற்றம், குற்றம் என்றால் அதற்கு தண்டனை உண்டு. அப்ப சட்டம் தெளிவா வரையறுக்கப்பட்டு விட்டது, புதுசா யாரும் எழுத வேண்டியதில்லை. சட்டத்தில் சொல்லப்பட்டு விட்டது பாகுபாடு கூடாது. எதன் அடிப்படையில்? சாதியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, எதன் அடிப்படையிலோ, எதன் அடிப்படையிலோ இங்கே யாருக்கும் யாரும் பெரியவரும் அல்ல, யாருக்கும் யாரும் கீழானவரும் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரிகள் தான். நானும் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லோரும் சமமா நடத்தப்படணுங்கிறத அவர் எழுதிய சட்டமே உறுதிப்படுத்துது. அப்ப சட்டம் அந்த உறுதியை நமக்கு தந்து விட்ட பிறகு நாம ஃபைட் பண்ண வேண்டியிருக்குது. அதே சட்டத்திட்ட போய், அதே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நீதிமன்றத்திட்ட போய் நாம அதே அரசிட்ட போய் ஃபைட் பண்ண வேண்டியிருக்குது. பாகுபாடு இருக்குதுங்க, பாகுபாடு இருக்குதுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? பாகுபாடு இருக்குதுங்கிறத சொல்லித்தான் தெரியணுமா? பாகுபாடு இருக்கக்கூடாது, இருந்தா குற்றம், குற்றத்துக்கு தண்டனைங்கிறத சட்டம் சொல்லிவிட்ட பிறகு பாகுபாடு இருந்தால் தன்னியல்பாகவே அந்த சட்டம் வேலை செய்யணும், அரசு வேலை செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் என்னவா மாறுதுன்னா உயிரிழப்புகளில் போய் முடிகிறது. எந்த கல்லூரிக்கு, எந்த பல்கலைக்கழகத்திற்கு, எந்த கல்வி வளாகத்திற்கு பெரும் கனவோடு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து, பட்டியலின சமூகங்களிலிருந்து, பழங்குடியின சமூகங்களிலிருந்து, சிறுபான்மை சமூகங்களிலிருந்து, இவங்க தானே பெரும்பான்மை, ஆதிக்க சாதி அல்லாத சமூகங்களிலிருந்து, இன்னும் ரொம்ப அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பார்ப்பனர் அல்லாத சமூகங்களில் இருந்து, மற்ற உயர் சாதி அல்லாத சமூகங்களில் இருந்து கனவோடு படிக்க போறாங்க. ஐஐடிக்குள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவர் நுழையணும்னா அதற்கு எவ்வளவு பெரிய சமூக தடைகள் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பட்டியலின மாணவர் உள்ள நுழையணும்னா எவ்வளவு பெரிய தடைகளை தாண்டி அவர் உள்ள போகணுங்கிறது தெரியும். ஒரு பழங்குடியின மாணவர் ஐஐடி கேம்பஸுக்குள்ள நுழைந்து படிக்க போகணும்னா அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய வழிகளை சுமந்து அவர் அங்க போகணுங்கிறது தெரியும். ஒரு சிறுபான்மை சமூகத்து மாணவர் அந்த கேம்பஸுக்குள்ள நுழையணும்னா அது சாதாரண ஒன்று அல்ல, அது விவரிக்க முடியாத ஒன்று.
அப்ப அவங்க சும்மா போயிடல. அது முழுக்க 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 ஆதிக்க சாதிகளின் கூடாரம். ஐஐடி என்பது, ஐஐஎம் என்பது, உயர்கல்வி நிறுவனங்கள் என்பவை முழுக்க 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 அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கூடாரத்துக்குள் இந்த மாணவர்கள் நுழைவதே சவாலானது. நுழைவதே, படிக்க போறதே சவாலானது. அப்ப படிக்க போறவங்களுக்கு அங்கே ஒரு படிப்பதற்கான இயல்பான சூழல் இல்லை என்றால், வெளியே எப்படி அவங்க எல்லா இடத்திலும் சாதிய ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்களோ, போற இடம்லாம் சாதிய ஒடுக்குமுறையை சந்திக்கிறார்கள், சாதிய பாகுபாடுகளை சந்திக்கிறார்கள். அப்படி சாதியால் கட்டப்பட்டிருக்கிற சமூகம் தான் இந்த சமூகம். சாதியால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு முறைதான் நம்முடைய சமூக அமைப்பு முறை. எங்க போனாலும் அந்த பாகுபாட்டை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் கல்வியை நாடி ஒருத்தன் போறான். ஒருத்தன் தான் புரிந்து வைத்திருக்கிற புரிதலின் அடிப்படையில், தனக்கு ஊட்டப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், தான் நம்புகிற மதத்தின் அடிப்படையில், தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற சாதியின் அடிப்படையில் ஒருவன் அப்படிப்பட்ட புரிதலோட இருப்பான். அது ஒரு மூடத்தனமான புரிதல். அப்ப கல்வி கற்க ஒருவன் வருகிறான் என்றால் அவன் கல்வியை கற்றா இந்த புரிதலிருந்து விடுபடுவான் தானே பொருள். அப்ப விடுபடணும்ல. அப்போ வெளியே எவ்வளவு பெரிய சாதிய ஒடுக்குமுறைகளை, பாகுபாட்டை ஒருவன் சந்தித்தாலும் ஒரு கேம்பஸ்க்குள்ள வரும்போது அங்க எல்லாரும் படிக்க வந்தவங்களா இருப்பாங்க, கல்வி கற்க வந்தவங்களா இருப்பாங்க, தொழில்நுட்பத்தில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கை உடையவர்களா இருப்பாங்க, தான் அறிவை பெற்று அந்த அறிவின் மூலம் ஒரு மனிதனாக வர வேண்டும், முழு மனிதனாக வர வேண்டும் என்கிற தேவை உடையவராக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தானே படிக்க வருவாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள், கல்வி கற்க வந்தவர்களுடைய அந்த சூழல் வெளியே இருக்கிற சூழலை விடவும் மோசமான சாதிய பாகுபாட்டோடு இருக்கிறது என்றால் அங்கு இந்த சமூகத்து மாணவர்களால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? இவ்வளவு நாளும் இந்த இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில், இந்திய கல்வி வளாகங்களில் நடைபெற்றிருக்கிற தற்கொலைகள், உயிரிழப்புகளுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. அந்த பட்டியலில் எத்தனை விழுக்காடு ஆதிக்க சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? மாணவர்கள். எந்த மாணவரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் சமத்துவத்தை விரும்புகிற, சமூக நீதிக்காக இயங்குகிற, மானுடத்தை நேசிக்கிற நம்மை போன்றவர்களுடைய வேட்கை. ஒரு மாணவர் கூட, எந்த மாணவரும், உயர் சாதி மாணவராக இருந்தாலும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் அந்த வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால அவங்க தற்கொலை செஞ்சா பரவாயில்லையான்னு பொருள் எடுத்துக்க கூடாது. நம்ம அந்த பொருளை சொல்லல. ஆனால் வந்திருக்கிற விழுக்காட்டை பாருங்கள், அந்த ரேஷியோ. எந்த மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? முழுக்க 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 எஸ்சி எஸ்டி மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்கள், சிறுபான்மை சமூகத்து பிள்ளைகள். இந்த மாணவர்கள் தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? அதுக்கு என்ன காரணம் சொல்லிடுவாங்கன்னா, அவனுக்கு படிப்பு வரல, அவனுக்கு படிப்பு வரல சார், அவன் கோட்டால வந்துட்டான் சார் உள்ள. சும்மா படிப்பு வராதவனெல்லாம் கோட்டால பிடிச்சு உள்ள தள்ளி கூட்டிட்டு வர்றீங்க, இடஒதுக்கீடை கொடுத்து உள்ள கொண்டு வர்றீங்க. இடஒதுக்கீடு முறையாக உயர் கல்வி நிறுவனங்களில் பின்பற்றப்படுவதில்லைங்கிறது அது இன்னொரு பிரச்சனை, அது வேற, அதுக்கு வருவோம் நம்ம அடுத்து தனி. ஆனால் இப்படி ஒரு சீல் போட்டுருவாங்க. முதல்ல ஐஐடிக்குள்ள ஒருவனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது என்றாலே அவன் படிப்பில் குறைவானவனாக இருந்தால், மதிப்பெண்ணை அவன் எடுக்கவில்லை என்றால் முதல்ல அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குமா? ஃபாத்திமா லத்தீப் தெரியும் உங்களுக்கு, தோழர் கூட தலைமை உரையில சொன்னார். தற்கொலை செய்து கொண்டார் சென்னை ஐஐடி கேம்பஸ்ல. அவர் முதல் மாணவியாக முதல் மதிப்பெண் பெற்று தேர்வாகி வந்தவர். அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? படிப்பு வரலன்னா. அந்த பெரும்பாலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல என்பதற்காக தற்கொலை செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். சிறந்த மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்பதற்காக நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் கடிதம் எழுதி வச்சுக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது, அதை பார்க்கிறோம். ஆனால் அனிதா தற்கொலை செய்து கொண்டாரே, அவர் எடுத்த மதிப்பெண் எவ்வளவு? 1200க்கு 1174 மதிப்பெண்கள். 1200க்கு ஒரு சில மதிப்பெண்கள் தான் குறைவு. உச்சம் தொட்டு விட்டார்.
அப்ப சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய சிறந்த மாணவி. இவங்க என்ன வரையறை வைத்திருக்கிறார்களோ, என்ன கட் ஆஃப் வைத்திருக்கிறார்களோ, அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய ஆற்றலை கல்வியில் நிரூபித்து அந்த கேம்பஸுக்குள்ள வர்றாங்க. அவங்க சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து வர்றாங்க. முதல் மாணவியாக, முதல் மாணவனாக தேர்வு பெற்று வருகிறார்கள். அப்போ அப்படி உள்ள வருகிறவர்களுக்கு அவர்களுடைய ஆற்றலில் குறைபாடு கிடையாது. மிகச்சிறந்த படிப்பாளிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள். அதனாலதான் அவங்களுக்கு இவர்களை போன்றவர்கள் உள்ளே நுழைய முடியாத, இவர்களை போன்றவர்களுக்கு அவ்வளவு எளிதில் அங்கு வாய்ப்பு கிடைக்காத சூழலை எல்லாம் தாண்டி அவங்க அங்க இடத்தை பிடிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சூழல் அதற்கு இடம் கொடுக்காது. ஒரு ஐஐடியில போய் அட்மிஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அட்மாஸ்பியர் இருக்குமான்னு பாருங்க, இருக்காது. ஐஐடியில ஏற்கனவே சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய குடும்ப சூழல், மாணவர்களுடைய சமூக சூழல், அதோடு ஒப்பிடும் போது அந்த மாணவருடைய பொருளாதார சூழல், அதோடு ஒப்பிடும் போது இந்த சமூகங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களினுடைய பொருளாதார சூழல், குடும்ப சூழல், சமூக சூழலை ஒப்பிட்டு பாருங்க. ஐஐடிக்குள்ள நுழைகிறதுக்கான எந்த சூழலும் இவங்களுக்கு இருக்காது. அப்போ சூழலையும் தாண்டி தன்னுடைய அறிவை நிரூபித்து, தன்னுடைய ஆற்றலை நிரூபித்து, சிறந்த மதிப்பெண்களை பெற்று அந்த கேம்பஸுக்குள்ள என்ட்ரா வராங்க. அப்போ அந்த மாணவர்களால் கல்வியை இயல்பாக தொடர முடிகிறது. தங்கள் ஆற்றலை நிரூபித்து போராடி அந்த இடத்தை பிடித்த மாணவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் உயிரிழக்க நேரிடுகிறது என்றால் பிரச்சனை அந்த மாணவர்களிடமா? பிரச்சனை அவர்கள் சார்ந்த சமூகத்திடமா? பிரச்சனை அவர்களுடைய குடும்பத்திடமா? பிரச்சனை எங்கே? பிரச்சனை அந்த கல்வி வளாகத்தில். அதுதான் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிறது பிரச்சனை. என்ன பிரச்சனை? சாதி பாகுபாடு என்னும் பிரச்சனை, மத பாகுபாடு என்னும் பிரச்சனை. அப்ப அவன் சிறுபான்மை சமூகத்து பிள்ளைகள் வந்தா மத பாகுபாட்டோடு அணுகுகிறான். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பட்டியலினத்து மாணவர்கள், பழங்குடியினத்து மாணவர்கள் வந்தா சாதி பாகுபாட்டோடு அணுகிறான். அப்போ பாகுபாடு கூடாது அல்லவா? சட்டம் தானே சொல்லுது. மதத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, எதன் அடிப்படையிலும் பாகுபாடு பார்க்க கூடாது. பார்த்தால் குற்றம், குற்றம் என்றால் தண்டனை என்று சட்டம் சொல்லிவிட்ட பிறகு கல்வி வளாகத்துக்குள்ளேயே பாகுபாடு இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப என்ன பண்றோம்? ரோஹித் வெமுலாவுக்கு பிறகு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுது. ஒரு வாத பிரதிவாதம் நடக்குது. பல்கலைக்கழகங்கள்ல, கல்வி வளாகங்கள்ல இப்படிப்பட்ட பாகுபாடுகள் நீடிக்கலாமா என்கிற கேள்வி வெடித்து கிளம்புது. நீதிமன்றத்துக்கு போறாங்க. ரோஹித் வெமுலாவின் தாயாரே போராடுகிறார். அதுதான் முக்கியமானது. தன் பிள்ளை போய்விட்டார், சரி யார் இங்க கெட்டு போனா எனக்கு என்னன்னு போகல, அவர் ஃபைட் பண்றார். நீதிமன்றத்துக்கு போறார். இன்னும் பலர் போறாங்க. அப்படி நீதிமன்றங்களுக்கு சென்று உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது, இதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குங்க, இதற்கான விதிகளை உருவாக்குங்க, இந்த பாகுபாட்டை களைவதற்கு விதிகளை உருவாக்குங்கள் என்று சொன்னது உச்ச நீதிமன்றம். ஆனா அதற்கான விதிகளை உருவாக்குவதற்கு முனைந்தால் யார் போராடுறா? திரும்ப அதே கோஷ்டி களத்துக்கு வந்துருச்சு. எந்த கோஷ்டி? இப்படிப்பட்ட விதிகளை அமல்படுத்தக்கூடாது, பல்கலைக்கழகங்களில் சாதி பாகுபாடுகளை களையக்கூடாது, அது இருக்கத்தான் செய்யும், அதை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாது என்று போராடுறது யாருன்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு, விபி சிங் அரசு இடஒதுக்கீடு கொடுத்த போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதே ஐஐடி கேம்பஸுக்குள், இதே ஐஐஎம் கேம்பஸுக்குள், இதே உயர்கல்வி வளாகங்களுக்குள் எந்த தரப்பு மாணவர்கள் போராடினார்களோ அதே தரப்பினர் இன்னைக்கு உட்கார்ந்து இதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே கோஷ்டி தான். ஆண்டு 30 கடந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய கருத்தில் மாற்றம் இல்லை, அவருடைய சிந்தனையில் மாற்றம் இல்லை. அன்னைக்கு நாம தான் போராடினோம், இன்னைக்கு நாம தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கும் இந்த சட்டங்களை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள், இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் பாருங்க. எங்க பாகுபாடு கூடாதுங்கிறது நல்ல விஷயம் தானே. பாகுபாடை களைவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், ஒரு விதிகளை உருவாக்கினால் அதை எல்லோரும் வரவேற்கத்தானே செய்யணும். இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் இந்துக்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய பிஜேபி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்களை பாதுகாப்பதற்கு
ஒரு விதி என்கிற அடிப்படையில கூட நீ பார்க்கலாமே. பெரும்பாலும் இதுல இந்துக்கள் தானே. ரோஹித் வெமுலா யாரு? இஸ்லாமியரா? இந்து தானே. பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் சொல்றவன் அவங்க எல்லாம் யாரு? இந்துக்கள் தானே. அந்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு நிலை என்று சொன்னால் பாஜக பதறி துடிக்கணும்ல. பதறி துடிக்க மாட்டார்கள். இந்த ஐஐடி கேம்பஸ்ல எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய சம்பவங்கள். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கே அப்படிப்பட்ட நெருக்கடிகள் உண்டு. இப்பவும் இருக்காங்க. பேராசிரியர் வசந்தா கந்தசாமி, பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கு தெரியும் என்ன பாடுபட்டார்கள், என்ன பாடுபடுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு பெரிய ரெக்கார்டே இருக்கு. எழுத்தாளர் மீனா கந்தசாமி அவருடைய தாயார் வசந்தா கந்தசாமி, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். வசந்தா கந்தசாமி கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து. இன்னும் சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை உள்ள இந்து, சாமி படங்கள்லாம் வச்சு கும்பிடக்கூடிய நம்பிக்கை உள்ள இந்து. அவர் அளவுக்கு அறிவார்ந்த ஒரு பேராசிரியர் மற்ற ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் உண்டா அப்படிங்கிற கேள்வியை போட முடியும். அந்த அளவுக்கு அறிவாளி, கணிதத்துல உச்சம் தொட்டவர். அவர் அளவுக்கு முதுகலை நம்ம ஆய்வு மாணவர்களை, ஆய்வு பட்டம் பெற்ற PhD மாணவர்களை உருவாக்கிய இன்னொரு பேராசிரியர் உண்டான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கற்றவர்கள் PhD முடித்திருக்கிறார்கள். PhD ஆய்வு மாணவர்களை அந்த அளவுக்கு உருவாக்கியவர். அவர் எழுதின பேப்பர்ஸ், அவர் எழுதிய எழுத்துக்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அறிவாளி. அறிவில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை எங்க இருக்கு? சாதியில இருக்கு. பிரச்சனை சாதியில இருக்கு, அறிவுல இல்ல. அறிவா சாதியா என்று பார்த்தால் IIT-யில் சாதிதான் என்று முடிவாகிறதை தவிர அறிவு என்று முடிவாகவில்லை. அப்புறம் அவர் எப்படி டைரக்டர் ஆக முடியும்? மாட்டு மூத்திரம் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றவன் தான் டைரக்டர் ஆக முடியும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவங்களுக்கு உச்ச விருதுகள் கூட கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்குல்ல. வசந்தா கந்தசாமிக்கு என்ன கிடைச்சது? பேராசிரியர் என்கிற அந்த பதவி கூட கடைசி வரை கிடைக்கவில்லை. இது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அவங்க கடைசி வரைக்கும் உதவி பேராசிரியர் தான். பேராசிரியரே ஆக முடியலங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்து இந்துங்க பேராசிரியர் ஆக முடியல. கடைசி வரைக்கும் ஆக முடியல. வசந்தா கந்தசாமி பேராசிரியராகித்தான் நடைபெற்றாரா IIT கேம்பஸ்ல இருந்து? இல்லை, ஆக முடியல. வழக்கு நடத்தி பார்த்தாங்க, CBI என்கொயரி எல்லாம் நடந்துச்சு. அந்த அளவுக்கு நீதிமன்றத்துல போய் போராடினாங்க. எந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பேராசிரியர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நெருக்கடி இருக்கு சொல்லுங்க? எந்த மற்ற உயர் சாதியை சார்ந்த பேராசிரியர்கள் தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது தங்களுக்கு வரவேண்டிய பதவிக்காக நீதிமன்றத்துல போய் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு? எத்தனை வழக்கு இருக்கு. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் போராடினார் வசந்தா கந்தசாமி. நீதி கிடைக்கவில்லை. நம்ம திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கூட ஒரு பொது நிகழ்ச்சியில அபினவ்ங்கிற மாணவர், IIT மாணவர், அந்த தம்பி அப்ப படிச்சுட்டு இருந்தார். இப்ப அதை வெளியே படிச்சு முடிச்சு பெரிய இடத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தொடர்பு இல்லை. நான் சொல்றது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். பொது நிகழ்ச்சியில ரஞ்சித் கூட ஒரு புகைப்படம் எடுக்கிறார். புகைப்படம் எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டார். அபினவ் IIT மாணவர். அவர் சந்திச்ச நெருக்கடி இருக்கு பாருங்க IIT கேம்பஸுக்குள்ள. அப்பவே மிகப்பெரிய செய்தியாச்சு. அந்த மாணவர் வெளியே பேட்டியெல்லாம் கொடுத்தார். போட்டு உண்டியெல்லாம் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்? ரஞ்சித் கூட ஒரு போட்டோ எடுத்ததுதான் IIT கேம்பஸ் எப்படி இயங்குகிறது என்பதனுடைய அடையாளம். கேரளாவை சார்ந்த சூரஜ் என்கிற ஒரு மாணவர் IIT கேம்பஸ்ல மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லி அடிச்சு அவரு ஒரு கண்ணே டேமேஜ் ஆகி போச்சு. அவ்வளவு பெரிய தாக்குதல். எத்தனை சம்பவம். வசந்தா கந்தசாமி மாதிரியே தகுதி உள்ள முரளிதரன் ஒரு பேராசிரியர், நான் சொல்றதா 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால இது மாதிரி 1000 கேஸ் டீல் பண்ணிருக்கோம். எத்தனை பிரச்சனை, 1-2? அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. அவரு பேராசிரியர் ஆக முடியல. அவரும் பிரஸ் மீட் வச்சாரு, போராட்டம் பண்ணாரு, எங்களை மாதிரி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டாரு.
எல்லா தலைவர்களையும் சந்திச்சாரு. எப்படிப்பட்ட நெருக்கடிகள் யாருக்குங்கிறத பாருங்க. முரளிதரங்கிறவர் யாரு? முரளிதரங்கிறவர் ஷானவாசா? இல்ல முரளிதரங்கிறவர் யாரு? முரளிதரங்கிறவர் காதர் மைதினா? முரளிதரங்கிறது ஜவாஹிருல்லா? யாரு முரளிதரன்? இந்து. வசந்தா கந்தசாமி இந்து. ஃபாத்திமா லத்தீஃபுக்கு மட்டும்தான் அப்படி பிரச்சனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஃபாத்திமா லத்தீஃப் ஒரு முஸ்லிம், அதனால இந்த சங்கி கூட்டம் அப்படி பண்ணிருச்சு நம்ம சுருக்கி பார்க்க கூடாது. அபினவ் இந்து, சூரஜ் இந்து. இப்ப நான் போட்டப்பட்டு ஐஐடி கேம்பஸ்ல மட்டும் நான் சொல்றேன். வசந்தா கந்தசாமி, முரளிதரன் 2 பேராசிரியர்கள், சூரஜ், அபினவ் 2 மாணவர்கள். நான் சான்று சொன்னதுல பாருங்க, ஃபாத்திமா லத்தீஃப் ஒரு மாணவி. ஒரு 5 பேர் சொல்லியிருக்கேன். 5 பேர்ல 4 பேர் இந்து தாங்க, ஒருத்தர் தான் முஸ்லிம். அப்போ பிஜேபியும் இந்த ஆதிக்க வர்க்கங்களும் யாருக்கு எதிரானவர்கள்? ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையின அத்தனை பேருக்கும் எதிரானவர்கள் என்பதற்கு ஒரு கேம்பஸ் சாட்சியா இருக்கு பாருங்க. ஏன் உடனே இந்த மாணவர்கள் போராடின உடனே இந்த விதிகள் எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த கூடாது என்று மாணவர்கள் போராடின உடனே எந்த உச்ச நீதிமன்றம் இதுக்கு விதி வகுக்கணும்னு சொல்லிச்சோ அதே நீதிமன்றமே இதற்கு தடை போடுகிறது என்றால் அவர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள், எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள். நாமளும் தான் ரோட்ல கிடந்து போராடிட்டு கிடக்கிறோம். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தும். நம்ம போராட்டத்துக்கு மதிப்பளித்து என்றைக்காவது இந்த நீதிமன்றங்கள் இப்படி ஒரு தடையை கொடுத்திருக்குமா? இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குமா? இதை விட வலிமையான போராட்டத்தை நாம நடத்துறோமே. நாடே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டங்களை நாம் நடத்துகிறோமே. உடனே அந்த குரலுக்கு நீதிமன்றங்கள் மதிப்பளிக்குதா? 370 நீக்கம் காஷ்மீர், நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. சிஏஏ சட்டம், நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. எத்தனை எத்தனை விஷயங்களுக்கு நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. ஆணவ கொலை தடுக்க வேண்டும், நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உடனே இந்த மாசத்துக்குள்ள நீ எல்லா மாநில அரசு இதுக்கு சட்டத்தை உருவாக்கணும்னு கெடு விதிச்சிருக்கா? உடனே இன்னைக்கு எனக்கு உடனே இது செய்யலன்னா அடுத்த ரிப்போர்ட் கொடு. திருப்பரங்குன்றத்துல கெடு விதிக்கிறார்ல, அதை செய்யாத அதிகாரிகள் ஆஜராகுங்க. என்னைக்காவது நீதிமன்றங்கள் இப்படி கடுமை காட்டியிருக்கா? ஆனா அவன் எவனோ ஒரு 4 பசங்க போராடுறாங்கன்னா உடனே அதுக்கு தடை. ஏன்? அவன் வேற இவன் வேற இல்ல, அதுதான் பிரச்சனை. அங்க போராடுற 4 பேரோ இங்க சேர்ல உட்கார்ந்து இருக்க 4 பேரோ வேற வேற இல்ல. அவன் கருத்து இவன் கருத்து வேற கிடையாது. எல்லாம் ஒரே கருத்துள்ளவர்கள், ஒரே கருத்துள்ளவர்கள். சொல்றாருல நீதியரசர் சுவாமிநாதன், என்னுடைய எஞ்சிய பதவி காலத்தை நான் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் அணுக விரும்புகிறேன். ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டப்படியே இவர் அணுகிட்ட மாதிரியும் இனி எஞ்சிய காலத்தை தான் இவர் அணுக போற மாதிரியும். என்ன கொடுமைங்க! எப்படிப்பட்ட நாட்டுலங்க நம்ம வாழ்றோம்? எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. எங்க போய் முடியும் இது? யாரை நம்பி இருக்கோம் நம்ம? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்பியா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை நம்பியா? இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை நம்பியா? யாரை நம்பி இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் இருப்பான்? எடப்பாடி மாதிரி அரசியல்வாதியை நம்பினா என்ன ஆகும்? நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போடக்கூடிய ஆட்களை நம்பினா என்ன ஆகும்? யாரை நம்ப முடியும்? நம்ம யாரை நம்புவோம்? ஒரு எளிய மனிதனுடைய கடைசி நம்பிக்கை எந்த இடம்? நீதிமன்றம். போலாம், போய் நம்ம கேட்க முடியும். சட்டப்படி நமக்கு ரைட்ஸ் இருக்கு, இல்லாததை நம்ம கேட்கல. சட்டப்படி நமக்கு உரிமை இருக்கு, சட்டம் அந்த உரிமையை நமக்கு தந்திருக்குது. எனவே அதை நாம பயன்படுத்தி எப்படியாவது வாதாடி நீதியை நிலைநாட்டிடலாம் என்கிற நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் நம்பிக்கையோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கையின் மீதான தாக்குதல் அல்லவா இது? உச்ச நீதிமன்றம் தானே சொல்லியது விதிகளை வகுங்கன்னு. எதற்கு இப்ப தடை போட்டீங்க? இதற்கு விடை வேண்டுமா வேண்டாமா? அப்ப இதை எதிர்த்து இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கலகம் வந்திருக்கணும், வரல. பிஜேபி எதிர்ப்புங்கிறது வெறுமனே தேர்தலில் கூட்டணி வச்சு கூட்டணி கட்சிட்டு 4 சீட்டு கூட்டி வாங்க முடியுமாங்கிற பிரச்சனையா? அப்ப அகில இந்திய அளவுல காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? மற்ற கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டிலும் கூட பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி நாம் இதை வெகு மக்கள் பரப்புக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். போதாமை இருக்கு, போதாமை இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு இதெல்லாம் கையில் எடுக்கணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா கட்சிக்கும் மாணவர் அமைப்பு வச்சிருக்கிறோம். முதல்ல இது என்ன நடக்குதுன்னு நம்ம மக்களுக்கு நம்மளே புரிய வைக்கலன்னா இதுதான் பிரச்சனை. பிஜேபி இப்படி இருக்குமா? பிஜேபி இப்படி விட்டு வைக்குமா?
நான் தான் சொன்னேன், இல்லாத ஒன்றை கூட எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு முனைப்பாக அவர்கள் கிரியேட் பண்றாங்க. 2Gன்னு ஒண்ண எப்படி கிரியேட் பண்ணாங்க, எவ்வளவு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க, அவங்க திட்டத்தை எப்படி அதுல நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றின பிறகு அதை கருத்து சொன்னவரே நான் அப்படிலாம் சொல்லல, நான் வந்து அனுமானம் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தன்னை நிரூபிக்கணும். ஆராசா தான் போய் வாதாடி இல்லைங்க இப்படிங்க அப்படிங்க, அந்த ஆட்சியில் அப்படித்தான் கொடுத்தாங்க, இந்த ஆட்சியில் இப்படித்தான் கொடுத்தாங்க என்று சொல்லி அவரு நெருப்பாட்டுல நீந்தி அவரு தன்னை நிரூபித்து அவர் வெளியே வரணும். பழி சொன்னவன்னா அப்படியே ஓடிட்டான். இவரு சிறைக்கு போனாரு, இவருக்கு பதவி போச்சு, இவரு வழக்கை சந்தித்தார். இப்ப பழி சொன்னவன்லாம் எங்க? அப்ப எவ்வளவு திட்டமிட்டு எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு செயல்திறனோடு அவர்களால் இல்லாத ஒன்றை கூட இருப்பதாக காட்டி தங்களின் திட்டத்தை நிறைவேற்ற முடிகிறதுன்னு பாருங்க. நம்ம இல்லாததை காட்ட சொல்லல, அனுமானத்துல பேச சொல்லல, இப்படி இருக்கலாம் அப்படின்னு அந்த லாம் போடல. நம்ம இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு கேம்பஸ்லயும் இருக்குது, சாதி பாகுபாடு இருக்குது, மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இருக்குது, இது களையப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது, இது குற்றம் என்று சட்டம் வரையறுத்திருக்கிறது, இந்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு, தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்கிறார்கள், இதை எப்படி அனுமதிக்கிறீங்க என்று கேட்பது கடமை. ஆனா நடக்குது, எல்லா கேம்பஸ்லயும் நடக்குது. எப்படி எப்படி நம்ம பிள்ளைங்க ஐஐடிக்குள்ள போக முடியும், இனிமேல் எப்படி ஐஐமுக்குள்ள நுழைய முடியும்? அவனே போராடி வாதாடி எவ்வளவோ சிக்கல்களை எல்லாம் தாண்டி தான் அந்த கேம்பஸ்க்கு வர்றான். வந்தவனுக்கு சுதந்திரமாக படிக்கக்கூடிய சூழல் இல்லை, சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் நெருக்கடியும் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தது எப்படி ஒரு மாணவர் அங்க போவான்? அச்சம் வராதா? பெற்றோருக்கு அச்சம் வராதா? பெற்றோர் என்ன ஒரு முடிவோடு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறாங்க? நான் படிக்கல, என் தலைமுறையில யாரும் படிக்கல, எங்க அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, யாருமே படிக்கல. என் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும், என் பிள்ளை எப்படியாவது நல்ல மதிப்பெண் பெற்று அந்த உயர் பல்கலைக்கழகங்களுக்குள்ள நுழைஞ்சிடணும், அவனுக்கு எப்படியாவது அங்க மெரிட்ல அட்மிஷன் கிடைச்சிடணும். இல்ல கிடைக்கலையா, இருக்கிற நகையை வித்தாலாவது சொத்தை வித்தாலாவது எதை வித்தாலாவது என் பிள்ளைய படிக்க வைக்க நான் தயாரா இருக்கிறேன் என்கிற முடிவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க கனவு என்ன கனவு? தங்கள் பிள்ளை ஒரு முதல் தலைமுறையா ஆளாய் வந்துடணும், அந்த காட்சியை நான் பாத்துறணும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவோடு அதை அணுகுகிறார்கள். அவங்களுக்கு அந்த கேம்பஸை முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த கேம்பஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த கேம்பஸ் எப்படி இருக்கும்னே தெரியாது. உள்ளூர் பள்ளிக்கூடத்து கேம்பஸை கூட பார்க்காத தலைமுறை, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு கல்லூரியினுடைய கேம்பஸை கூட பார்க்காத ஒரு தலைமுறை பல்கலைக்கழக வளாகத்தை என்னைக்கு பார்த்தாங்க? அப்ப அதை கனவோடு ஏக்கத்தோடு பார்க்கிறவனுக்கு, அந்த பெற்றோருக்கு தங்கள் பிள்ளை போய் படிச்சிடாதா என்கிற ஏக்கத்தோடு அதை அணுகிறார்கள். அந்த கேம்பஸ்ல உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படும் என்றால், ஏற்கனவே இப்படி படிக்க போன பிள்ளைங்க இப்படி ஆகி போச்சு என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்றால் எப்படி அனுப்புவாங்க? ஏன்னா அந்த கேம்பஸை பற்றிய பரிச்சயம் இவங்களுக்கு கிடையாது. அந்த கேம்பஸுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதை கற்பனையில் கூட அவன் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டான், எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. அதை பற்றிய எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு பெற்றோருக்கு இப்படிப்பட்ட செய்திகள் வந்து அறிமுகமாகிறது என்று சொன்னால் எதிர்மறையா அந்த வளாகத்தை பற்றி, அங்க போனா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லப்பா, ஏற்கனவே போனவன் தற்கொலை செஞ்சுட்டான்பா, சாதி பாகுபாடு பாக்குறாங்களாப்பா, நம்ம பிள்ளைங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லப்பா என்கிற எதிர்மறை செய்திகள் அந்த பெற்றோரின் காதுகளுக்கு வந்து கிடைத்தால் யாருங்க அனுப்புவா? இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சதி இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது. ஒரு பெற்றோருக்கு எப்படி மன துணி வரும்? ஐஐடி கேம்பஸுக்குள்ள நம்பி அனுப்புவாங்களா? கேரளால இருந்து இனி ஒரு முஸ்லிம் பிள்ளை ஐஐடிக்கு படிக்க வருமா? ஃபாத்திமா லத்தீஃபுக்கு ஏற்பட்ட நிலையை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோரும் அச்சத்தோடு பார்ப்பாங்களா இல்லையா?
ரோஹித் வெமுலாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின இனத்தை சார்ந்த பெற்றோரிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்? அபினவுக்கு ஏற்பட்ட நிலைமை, சூரஜுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? வசந்தா கந்தசாமிக்கு உயிருக்கே பலமுறை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. உயிருக்கே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அது அங்கு வேலை பார்க்க போற பேராசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுத்தும்? அப்ப யார் வேலைக்கு தைரியமா போவா? யார் படிக்க தைரியமா போவா? இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறது. அப்ப பாகுபாட்டை களைந்து ஒரு சுதந்திரமான சூழலை, ஒரு நல்ல சூழலை, ஒரு சமத்துவமிக்க கல்வி சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அங்க அரசுக்கு, சட்டத்துக்கு. நாம சட்டத்தின் ஆட்சியை கேட்கிறோம். நாம் சட்டத்தின் ஆட்சிக்காக போராடுகிறோம். நாம் அநீதமாக எதையும் கேட்கவில்லை. நாம எங்களுக்கு பிரிவிலேஜா ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. நமக்கு பிரிவிலேஜா கிடையாது. நாம் நம்முடைய உரிமையை கேட்கிறோம். எல்லோருக்குமான நீதியை கேட்கிறோம். குறிப்பிட்ட சாதிக்காக கேட்கவில்லை, குறிப்பிட்ட சமூகத்திற்காக கேட்கவில்லை. மானுட விடுதலையை கோருகிறோம். இதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் மானுட விடுதலைக்கானவை, சமூக நீதிக்கானவை, சமத்துவத்திற்கானவை. எனவே அந்த அடிப்படையில் பாகுபாடற்ற கல்வி சூழலை உருவாக்குவோம். சாதி பாகுபாடுகள், மத பாகுபாடுகள், பாலின பாகுபாடுகள், எந்த பாகுபாடுகளும் இல்லாத கல்வி வளாகத்தை கட்டமைப்போம். அதை நோக்கி நகர்வோம் என்று சொல்லி இந்த கோரிக்கைகளோடு என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உடன் நிற்கிறோம் என்று சொல்லி தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பில் இதை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.